ஹாய் காய்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் தறி ஓட்டலான்னு சொல்லி உள்ளே வந்தேன்னா தறியை பார்த்ததும் மனசே கேட்கலங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தறியை வந்து நிறுத்த சொல்லிவிட்டாங்க. தறி வந்து ஓட்டாதீங்க, 3 தறியுமே நின்று தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் காட்ட போகிறேன். ஓகேங்களா? அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தியூருக்கு போகலாம். அங்கே வந்து சில மேஜிக்கலான ஒரு விஷயம் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக நான் அங்கே கூட்டிகிட்டு போய் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். எனக்காக உசரையே கூட விடுவான், அந்தளவுக்கு ஒரு ஆள். ஸோ அப்படியும் பார்த்துடலாம், அப்படியே அந்தியூரையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? எல்லாரும் போகலாம். ஒருத்தரை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இவர் தான் என் நாவீர் நண்பன். எல்லாம் இவர் சிங்கம் இல்லை? ஓகேவா? ஸோ இவர் கூட நம்ம வந்து இப்போது எங்கே போக போகிறோம்? அந்தியூர் போக போகிறோம். அங்கே வந்து பயங்கரமான கிராண்டான ஃபங்க்ஷன் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அதை போய் விசிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணிட்டாங்க, பின்னாடி வந்துருக்காங்க. நாம் வந்து இப்போ போலாம்ட்டியில் இருக்கிறோம். தண்ணி பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது போர்டு. நம்ம போலாம்ட்டியா? ஓகே. ஸோ நாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக தண்ணி போகுது. 16லேயும் திறந்து விட்டாங்க, எல்லாத்துலேயும் திறந்து விட்டாங்க. ஸோ ஃபுல்லாக அங்கே பாருங்களேன், அந்த மழை பாருங்கள், பட்டாசாக இருக்குதா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க பாருங்கள், அதுட்டிங்களா? ஸோ நம்ம பசங்க சரி நான் பார்த்து அப்படியே ஒரு ட்ராவலிங் போகலாமா? ரைஸ் போன டைம் வந்துருந்தப்போ காமிச்சு இல்லையா, ஃபுல்லாக இருக்கும்போது வரலாம்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. அந்த இடம் போன வீடியோவில் போய் பார்த்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் வந்து பூலாம்பட்டி. பூலாம்பட்டி டேம். மீன்கள் பிடிக்கிறார்கள். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நாம் அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கோம். மீனெல்லாம் தெரியுதுடா. ஸோ அப்படியே நின்றுட்டு இருக்கோம். நல்லா இருக்குல்ல? இது மேலே தூக்கினா தான் தண்ணி வரும். இதுதான் அதான் அந்த கிரேன் இருக்குதுல்ல, அதை வந்து அப்படியே நீ மேலே தூக்குனீங்க அப்படின்னா தண்ணி வரும். ஆனால் எங்கேயுமே இந்த மாதிரி நம்ம நின்று பார்க்க முடியாதாட்டம். இங்கே அவ்வளோ சௌரியமாக இருக்குது. வண்டிக்கு எனக்கு எப்படி இருக்குது சொல்லுங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க, வண்டிக்கு எனக்கு என்ன வித்தியாசம். சரியா? ஓகே பாய். அந்தியூர் பஸ் ஸ்டாண்டு இது. காய்ஸ் ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ பூலாம்பட்டியை பார்த்துட்டு அப்படியே அந்தியூருக்கு வந்திருக்கோம். கோயில் ஃபங்க்ஷனு கிராண்டாக இருக்குது, பயங்கர கிராண்டுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து முன்னாடி வந்து தேர் இருக்குது. ஓகேங்களா? அதை போய் பார்த்துட்டு இல்லையா தேர் பார்க்கலான்ட்டு. தேர் வந்துன்னு தேர் பாருங்க அங்கே வருது. வந்து தூக்கிட்டு நடக்கணுங்க. போவீங்களா? கீழே வந்து இரும்பு கால் இருக்குது. ஸோ நான் வந்து தூக்கிட்டு அப்படியே நடக்கிற மாதிரி. ஓகே கைஸ், நம்ம இந்த தேரை தாண்டி அடுத்த இடத்துக்கு போவோம். ஓகேவா? பின்னாடி நிறைய இருக்குது, அதை போய் பார்ப்போம். ஸோ பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குது. இப்படி தான் இருக்குது. அப்படியே உறைஞ்சி கட்டியிருக்காரு. எல்லாமே மூங்கில் குச்சிங்க. ஓகே, மூங்கில் அப்படியே எல்லாம் பயங்கரமாக எடுத்து வச்சுக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து தூக்கிட்டே நடக்கிற மாதிரி. ஓகேங்களா? இந்த ஊர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குதுங்க. சுற்றி ராட்டனம் 1 2 3 பின்னாடி 1 4 பயங்கரமாக இருக்குதுங்க இங்கே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? காய்ஸ் மணி இப்போ 1 மணி ஆகுது. பாருங்க, மிலிட்ரி ஆஃபீஸரு எல்லாருமே வந்துக்கிறாங்க. ஊர் பட்ட இது இருக்குதுங்க. சுற்றி பயங்கர கிராண்டாக இருக்குது இந்த இடம். காய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது தெரு. ஸோ இது வந்து தூக்கிட்டு தாங்க நடந்து வராங்க. ஓகேங்களா? பயங்கரமாக இருக்குது. காய்ஸ் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நான் காட்டுறேன் வாங்க. பார்த்தீங்களா? அட்டு கருப்பு கலரில் என்ன ஹைட்டு, எல்லாம் வாட்டம் சாட்டமாக சூப்பராக. போகலாம் கைஸ். அந்தாண்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குதிரை ரேஸ் நடக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து குதிரை ரேஸ் பார்க்கறதுக்கு போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். ஸோ இங்கே பாருங்க, எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குதிரை இருக்குது. ரேஸு பார்த்தீங்களா? ஸோ வெள்ளை கைஸ் பயங்கரமாக இருக்குது.
அதோட மூஞ்சி பாருங்களேன் எப்படி இருக்குது. மூஞ்சி மட்டும் ஒயிட் கலர்ல இருக்குங்க. பார்த்தீங்களா? அப்பா கைஸ் இங்க பாருங்க வெள்ளை குதிரை பயங்கரமா இருக்குது. ஸோ இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. பட்டாதான் இருக்கு. வேணா நீங்க அங்கேயே இரு. சரி நாங்கள் அப்படியே அண்ணனை போய் பார்த்துட்டு வரோம். கைஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க. அந்தாண்ட குதிரை ரேசர் நடக்குதான். இதையே பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்கள். அங்கே இங்கே எப்படி போகிறதுனே தெரியல. காய்ஸ் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவுமே ஒவ்வொரு செட்டாக இந்தாண்ட ஒரு 4 ஷெட்டு, இந்தாண்ட ஒரு 5-6 செட்டு இருக்குதுங்க. ஃபுல்லாகவே குதிரை தான் இருக்குது. ஸோ ரேஸ் வந்து இங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மூஞ்சி பாருங்களா என்ன முறைக்குது. ரொம்ப இப்படிலாம் வந்து மறையக்கூடாதுன்னா அப்பா அருமையா இருக்கிறான். பாலு பாருங்க எப்படி தூக்கிட்டு இருக்குது. செம்ம வெறியில இருக்குது. பவரை பாக்குறீங்களா? தரமா இருக்குதுங்க. குதிரை வேணுங்க. குதிரை வேணா வாங்க. அந்தியூர் திரும்பிடா தரமா இருக்குது. இது என்ன கான்செப்ட்னே எனக்கு ஒன்றும் புரியல. வா பார்க்கலாம். எல்லாமே அப்படிதானே இருக்குது. பார்த்தீங்களா கோப்பையெல்லாம் அப்படியே டிராக்டரில் தூக்கிட்டு வராங்க. ஆனால் சேரு ஃபுல்லாக சேருங்க. அங்கே பாடுறா டே மாட்டை பாடுறான். ராஜ்புட்ரி நம்பர் 222 பார்த்தீங்களா மார்க்குங்க. ஆக்சுவலாக இது வந்து குதிரை ரேஸ் இல்லை, ஏதோ அந்த ஃபேஷன் ஷோ இருக்குல்ல, ஷோ நடத்துகிறாங்கல்ல, குதிரையினுடைய அழகு போட்டி. அது என்னன்னு என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. ரேஸ்ன்னு தான் சொன்னாங்க, ஆனால் ரேஸ் இல்லை, இங்கே வேறு ஏதோ நடக்குது, அழகு போட்டி. ஸோ இவங்கெல்லாம் வந்து அங்கே ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. அவங்களாம் பாயிண்ட் மார்க் பண்ணி இந்த குதிரைக்கு இத்தனை பாயிண்ட்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்க ஒயிட்டு நிறையா குதிரை பார்த்தீங்கன்னா அழகழகாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ சூப்பரான குதிரைங்க தான் இங்கே அருமையாக இருக்குது. நம்ம வந்து நேரில் கூட பார்த்ததில்லை, ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க்குறோம். Tag number 250 horse name Bharat Samrat. என்ன பண்ணோம் அதுதான் இப்போ பார்த்தா தெளிவாக புரியும் என்ன பண்ணுறாங்க. ஹைட்டு, கலரு, வெயிட்டு, பல்லு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அழகு போட்டே இருக்குமோ? அதுதான் அதுக்கு தான் அழகா இருக்கு. எப்படி பிடிச்சா நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன். எல்லாம் கிடா குட்டி தானா? எல்லாமே கிடையாது. பில்லி கேட்டகரிக்கு பரிசீலனை நடைபெற உள்ளது. ஆண் குதிரையெல்லாம் வெளியில கொண்டு போயிடலாம். நீங்க கொண்டு போன அதெல்லாம் கொண்டு போய் அங்கங்க வெளியில கொண்டு போயிருங்க. பேரிகேட் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிருங்க. அதெல்லாம் கொண்டு போய் கவுத்துங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அப்படியே இங்கே வந்துருக்குறோம். ஒரே ஷேப்பாக இருக்குது, செம்மையாக இருக்குதுங்க. எல்லாம் குட்டி குட்டி அழகழகா. என்ன கடிக்கிறேன் கூட இருக்கிற ஃப்ரெண்டு தானே அது.
ஃபுல்லாகவே குதிரை தாங்க. அந்தாண்ட அழகு போட்டி, இந்தாண்ட குதிரை போட்டி. அருமே வந்துடும்டா. அண்ணா முருகனா மாட்டா பார்த்தீங்களா காய்ஸ்? அப்பா முடியலப்பா சாமி, கந்தர கோலமாக இருக்குதுங்க. நான் என்னன்னு சொல்றது, ஐ எம் அவுட் டு எக்ஸ்பிளைன் திஸ். பாருங்க பின்னாடி ஃபுல்லாக அதே தான் தெரியுதா? பயங்கரமாக இருக்குங்க. பா அடே சேருனா சேரு தான். நடந்து நடந்து செம்ம டயர்டு. அந்த குதிரையை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. அந்த குதிரையை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. அருமையான குதிரை. நல்ல குதிரை. குதிரையோட கால் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 அடி இருக்கு. 6 அடிக்கு குதிரை கால் மட்டும் இல்ல. மணி ஆயிட்டு இருக்குதுங்க. பய போச்சு நம்பிக்கை. அங்க பாரு, அங்க ஒரு பாப்பா ஓட்டுட்டேன், கவுட்டு மேல டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. தலை அப்படியே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. இதெல்லாம் இவங்களுக்கு தான் விதி. அந்த கடவுள் தான் வந்து இவங்கெல்லாம் சரி பண்ணணும். வயநாடு இங்கே வாழ்க்கை. கோயிலுக்கு நடக்கிறோம் நடந்துக்கிட்டே இருக்கிறோம். கோயிலும் வந்த போகிட்ட காணும், நாங்களும் போய்கிட்டே இருக்கிறோம். பசங்க பாவம் தவிக்கிறானுங்க பின்னாடி. சரி, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா காய்ஸ்? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊரினுடைய மிகப்பெரிய ஏரிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரோடு அப்படியே தளவு மட்டும் போது கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் அங்கே இருக்குதுங்களா. அங்கே பாருங்க ஊரு. ஆடாடாடா. ஆமா, மழை வந்துட்டு இருக்குதுடா. ஆடா டே, மழை இங்கே வந்துருச்சுடா. இங்கே வந்துருச்சு. வா போய் ஒளியில காற்று எடுத்துக்கிச்சு. காய்ஸ் மழை காற்று எடுத்துக்கிச்சு. அதோட பின்னாடி மழை வருது. நான் போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலாம். சீக்கிரம் வாங்க, எல்லாரும் போய் ஒளிஞ்சிக்கலாம். வா கரும்பு ஜூஸ் கடைக்கு போ. பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸு அது போயிட்டே இருக்கும். நடந்து செம்ம டயர்டு. லைட்டாக ஒரு எனர்ஜி. அருமையான பானம். பஸ்ஸில் போயிட்டு கோயில் எங்கே இருக்குன்னு தெரியல. கோயிலுக்கானா? இறங்கியாச்சு. போகிறோம். பஸ் எங்கேயோ போகுது, நாங்கள் எங்கேயோ போகிறோம். கோயிலை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு போதும் ஆகிப்போம். ஓகே, டாட்டா பாஸ். பஸ்ஸுக்கு டாட்டா போயிட்டு நாம் அப்படியே நேரம் போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? 1.5 கிலோமீட்டர் டிக்கெட் 60 வாங்கிட்டாங்க. 1.5 கிலோமீட்டர் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். சரிங்களா? அந்த 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட்டு. எதுக்கு 1.5 கிலோமீட்டருக்கு 10 ரூபா? சாமி முடியலங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. போதாத வரைக்கும் பசங்க வேற பாவம் தவிக்கிறானுங்க பின்னாடி, அழுகுறானுங்கெல்லாம். இந்த சாக்லேட் இருக்குது இல்லை, அப்படியே ஒரு கெட்டியாக இருக்கும். அது அப்படியே கொலன்னு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சேரும் சகதியமாக. பசங்க வேற தவிக்கிறானுங்க. தண்ணி பட்டா காலில் சேரு அதிகமாக விட்டோம். சொன்னால் கேட்க மாட்டாங்க. இவரு எங்களுக்கு கொள்றாருங்க போட்டுட்டீங்களா? ஆளு மாற்றி ஆளு போய் தண்ணியில் தண்ணி சும்மா வருதுன்னு இப்படி தானே பண்ணுறீங்க. அடங்க மாட்டேங்கிறானுங்க உனக்கு. நான் கழுவலை காலை, ஏன்னா நம்ம போகிறதே சேத்துல தான் நடந்துட்டு இருக்கிறோம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணுமா தெரியல கோயிலுக்கு. எங்கே கடா போகிற? மணி 2:30 ஆச்சு. கோயிலை கண்டுபிடிப்போமாங்கிறது சந்தேகம் தான். சாமியை பார்க்குறோமா இல்லையா? கோயிலை பார்க்குறோம். கோயிலை பார்த்துட்டா சாமியை பார்த்துறோம். பசங்க காணோம், எங்கே இருக்கானுங்கன்னு. நாங்கள் மட்டும் ஒரு 2 பேர் அப்படியே போய்கிட்டே இருக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு சந்தை மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் கறி விருந்தாக இருக்குது. காய்ஸ் கடைசியாக கோயிலை கண்டுபிடிச்சாச்சு. கோயிலை பார்க்குறீங்களா? வா நம்ம அப்படியே போகலாம். வா
கோயிலை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பாருங்க, இந்த கோயிலுக்கு தான் இவ்வளவு எஃபர்ட். கடைசியாக ராஜராஜ சோழன் வாழ்ந்த இடத்த கண்டுபிடித்து வச்சாச்சு. சரி வாங்க போகலாம். அப்படியே நான் போய் சாமியை மட்டும் பார்த்துடலாம். பசங்க என்ன வரல, நாங்கள் ஆளுக்கு முன்னாடி வந்துட்டோம். ஓகேங்களா? அங்கே வந்தது நம்ம எல்லோரும் ஒட்டுக்க போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து கொஞ்ச நேரம் நான் அப்படியே நின்று சுற்றி எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இங்கே சாமி இங்கே தெரியுதுங்க. ஏய் வா வா உள்ளவா இத்தாண்டா போய் பஸ்ஸில் இங்கே உரத்தனும் வாழக்கூடாது. செம்ம ரிஸ்க் எடுத்து வந்துருக்கோம். எவ்வளவு அலைச்சல். சாமி பார்க்க முடியுமாங்கிற சந்தேகத்தில் வந்தோம். ஆனால் இப்போ சாமி பக்கத்துலேயே இருக்குது. சாமி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாமி, அவர் வந்து அங்கே ஒரு சாமி இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த 2 இடத்துலையும் கும்பிட்டு அப்படியே வெளியில் போகிறது தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அப்படியே தரிசனம் முடிச்சுட்டு நான் வெளியில் வந்துட்டு மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா கைஸ்? இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆக்சுவலாக இது ஏதோ அந்த செருப்பு மேலே ஏதோ டிசைன் வச்ச மாதிரி தெரியுதுங்க. ஓகேங்களா? ஆனால் பாருங்க, அதோ பாருங்க, இங்கே பாருங்க. ஸோ இதுதான் வந்து அப்படி தெரியுது. பார்த்தீங்களா? இது என்ன கான்செப்ட்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இந்த மாதிரி வச்சுருக்காங்க. வேண்டுதல் போல் இது நிறைவேறிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து கோயிலை பார்த்தாச்சு. அங்கே தான் கோயில். இப்போ வந்து நாங்கள் சாமி பார்த்துட்டோம். ஸோ இது வந்து அண்ணனா, அங்கே ஒரு சாமி இருக்குது, அது வந்து தம்பியா. நம்ம வந்து அண்ணனை பார்த்துட்டோம். இப்போ வந்து தம்பியை பார்க்க முடியுமான்னு தெரியல. ஸோ இங்கே பார்த்து முடிச்சாச்சு. நம்ம இப்போ கிளம்பிட்டோம். தம்பியை பார்க்க முடியலன்னு இப்போ 2 சொல்கிறான். ஸோ நாம் வந்து இப்போ பஸ் அங்கே இருக்குது. ஓகேங்க, வந்து பஸ் ஏறி வச்சு கிளம்பி பார்த்தீங்கன்னா நம்ம சாமி பார்த்துட்டு பஸ் ஏறி இறங்கிட்டோம். 1 கிலோமீட்டர் தான் இருக்கும், 10 ரூபா டிக்கெட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம அண்ணனை பார்த்தாச்சா, தம்பியை பார்க்க முடியுமா ட்ரை பண்ணுறோம். தம்பியெல்லாம் பார்க்க முடியாதுண்ணா. தம்பியை பார்க்க முடியுமான்னு பார்ப்போம், இல்லைன்னா போவோம். வண்டி பார்க்க முடியாது. ஸோ வந்து எல்லாமே பார்த்தாச்சு கம்ப்ளீட்டாக. ஓரளவுக்கு ஆல் ஓவர் நம்ம கவர் பண்ணியாச்சு. சில கேம்ஸ் பார்த்துட்டு கேம்ஸ் இப்போ சின்ன கேம்ஸ் இருக்குது. அதை ஏதாவது ட்ரை பண்ண முடிஞ்சா பார்த்துட்டு இங்கே போகலாமா? ஓகே ஸோ இங்கே பாருங்க, இங்கெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து அதில் போயிட்டு ட்ரை பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க, அங்கே ஒரு ராட்டனா, இங்கே ஒன்று. ஸோ இங்கெல்லாம் வந்து குதிரை மாற்றினா ரெடியாக இருக்குது. அப்படியே போவோம். காய்ஸ் இதை பாருங்களேன், என்னமா இருக்குது. வா பயங்கரமாக இருக்குதுங்க. இது கிட்டே சுற்றிக்கிட்டே வந்து ஐயோ உள்ள இருக்கிறவங்களாம் என்ன ஆவாங்க. சார் கையில் முடிச்சுட்டு ஆடுறாங்க. பாருங்களேன், வா எப்படி இருக்கு தெரியுமா? இதுவே பயங்கரமா எவ்வளோ வருதா? செம்மையா இருக்குதுங்க. இதை பாருங்க, இங்க இருக்கிறதுலே பயங்கரமானது இதுதான். ஸோ அப்படியே வயிற்றுக்குள்ள இருந்து வாய் வழியா எல்லாமே வெளியில வந்து ஐயோ பார்க்கறதே பயமா இருக்குதுங்க. உள்ள உட்காரத்துக்குள்ள ஒரு தில்லு வேணும். ஐயோ என்னங்க நின்னுச்சுங்க வேலைய, காப்பாத்துங்க. அப்பா இறங்குதுடா. ஐயோ உள்ள எப்படி தெரியுமா இருக்கும். ஐயோ 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 இதெல்லாம் போனா அவ்வளவுதான். சாமி இது பயங்கரமா இருக்குதுங்க. இது
பார்த்தீங்களா? யாராவது இதில் போகணுன்னு ஆசைப்படுவீங்க, யாரும் போக மாட்டாங்க. எங்க ஐயோ அநியாயத்துக்கு இருக்குதுங்க இது. வா, யாராவது ட்ரை பண்ணுறதுன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீ இப்போ தாராளமாக போ. நாம் வந்து வீடியோ எடுக்கலாம். ஐயா என்ன கற்று போகிறான்னு மட்டும் நீங்கள் வரும். இன்னைக்கு என்ன அட்டிங்கிறத மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க காய்ஸ். ஸோ இது வந்து 2வது ரவுண்டு. பசங்க உள்ளக்கறானுங்க, என்ன கற்று போகிறானுங்களோ தெரியல. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே இருக்கிறதுலே அட்வென்ச்சர்னா இது தாங்க. அப்பா ஐயோ யோ 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 யோ. அப்பா எங்க நின்னுக்கிட்டீங்க மேல? ஐயா என்னங்க இது இவ்வளோ இதாக சுற்றுது? செருப்பு கிருப்பெல்லாம் விழுவுதுங்க. அப்பா ஸோ அண்ணனை பார்த்தாச்சு. இப்போ தம்பியை பார்க்க வந்திருக்கோம். பயங்கரமாக இருக்குங்க இதுதாங்க. தம்பியை பார்க்க வந்திருக்கோம். ஸோ உள்ளதான் சாமி, உள்ளதான் போய் சாமி பார்க்க. ஸோ நம்ம வந்து சாமி பார்த்துட்டோம். இதுதான் வந்து கோயில் உள்ள. ஓகேங்களா? ஸோ உள்ளே வந்து பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்கும். ஸோ இடம் வந்து சூப்பராக இருக்குங்க. கோயில் பழங்காலத்து கோயில் போல, ஆனால் வந்து ரொம்ப உள்ள வேக்கர் அதிகம். எல்லாமே முடிச்சுட்டு எப்படி சொல்கிறது, எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நல்ல விஷயம் பார்த்தது. சரி ஓகே கிளம்பலாம். ஓகே கைஸ், அப்படியே பார்ப்போம். செம்ம அழகாடுங்க உள்ள. தரமாக சாமி பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே கண்டினியூவாக அப்படியே சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்போம். ஓகே, இந்த தேர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து தூக்கிட்டு தான் நடப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன், இதெல்லாம் தூக்கிட்டு தான் நடப்பாங்க. நம்ம அப்படியே கிளம்பலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகேங்களா? ஸோ இங்கே அவ்வளோதாங்க முடிச்சுது காய்ஸ். அப்படியே சுதந்திர பறவையா, யாருனுடைய தொந்தரவும் இல்லாமல், தலைவலி இல்லாமல், அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு ரைடு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பூலாம்பட்டி டேமு. அங்கே வந்து மீன் வெட்டிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும். அங்கே வந்து மீன் எல்லாம் பிடிச்சி அப்படியே சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ பூலாம்பட்டியிலேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக அவ்வளோதாங்க வீடியோ முடிச்சது. வண்டி ஏறி வச்சு போகலாமா? அப்படியே போகலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா இந்த எஃபர்ட் எல்லாம் உங்களுக்காக தான் காய்ஸ். அங்கேருந்து அப்படியே பூலாம்பட்டி வந்துட்டோம். இந்த ஊரை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லைங்க. சூப்பராக இருக்குது. பின்னாடி வேவ் பார்த்தீங்களா, அட்டகாசமாக இருக்குது. அப்படியே அந்த சூரியன் மறையும் போது அந்த மலை, அது அப்படியே லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி மனசுக்கு இதமாக இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது ஒரு சைலண்ட்டாக, எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி நிம்மதியாக, சத்தம் இல்லாமல், அழகாக, ஸ்வீட்டாக. இட்ஸ் குட், நாட் பேட், ரியலி சொல்கிறேன், ஃபென்டாஸ்டிக். ஓகே, நம்மளுடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் போடுறது எல்லாமே உங்களுக்காக தான். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ எனிவேஸ், நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய், see you, டாடா.